வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு, காட் பிளஸ் யூ மாமே. பார்த்தீங்களா சார், எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இதுதான் முதல்ல வர வேண்டிய பாட்டாக இருந்தது. அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்களா ஆளுமா டோலுமா, ஆமாம் சார், அதனுடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலே தெரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இப்படியாப்பட்ட பாடல் தேவைதான், அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் ஒரு தியேட்டரில் ஒன்ஸ் மோரு அல்லது வந்து கொண்டாட்டம் இதெல்லாம் அதில் இருக்கும். கிட்ட பார்த்தீங்கன்னா நேற்றே கூட அந்த ப்ரோமோ பார்த்தோம். அனிருத் ஒரு பக்கம் இது பண்ணியிருந்தா, ஜிவி பிரகாஷன் ஒரு பக்கம். அனிருத்லாம் இறங்கி பாடியிருக்காப்புல, அப்படியே ஆலுமா டோலுமா தான். அதுலேயும் அனிருத் அந்த ரோகேஷ் பாடல்கள் வந்து இதையே அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகுது. இடையில பால் டப்பாவுடைய அந்த ரேப் வருது. டம்மா டம்முக்கு டம்மா டம்மா அப்படின்னு ஆரம்பிக்குது. வந்து நீங்கள் பாடல் வரிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, எங்களுக்கு வந்து ஒரு மாசான பாட்டு வேணும் அப்படின்னு. இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாடலில் வந்து பல காட்சிகள் காமிக்கிறாங்க. வந்து ஏன்னா சில சமயம் வந்து வெறும் இந்த சிஜி ஒர்க் மாதிரியே காமிச்சிட்டு போயிடுவாங்க. எடுத்த காட்சிகள்லாம் வரும். ஒரு ஜெயில் பின்னணியில் அஜித் ஒரு 54 வயசு இறங்கி ஒரு டான்ஸை இந்த குத்துறாப்புல. அது ரெண்டாவது அந்த எடுத்த காட்சியெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன தொய்வு சலிப்புலாம் வந்துடும் இல்லைங்களா. அதெல்லாம் மீறி இன்றைக்கும் நான் வந்து ஒரு மாசாக இருக்கிறேன். இன்றைக்கும் பாருங்கள், நான் வந்து ஒரு சினிமாவில் ஒரு பக்கம் வந்து கலக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து கார் ரேஸ்லேயும் கலக்கிட்டு இருக்கேன், துப்பாக்கி சூட்டத்துலேயும் இன்னொரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு எந்த வேலை எடுத்தாலும் அதில் முழுமையாக ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய குணம் அஜித்தோடைய குணம். அது இதெல்லாம் மாரி நிறைய கேலிலாம் கூட பண்ணாங்க. வந்து இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த உருவெல்லாம் பிரித்திருந்தப்போ இவருக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியல, சாணி மிதிக்கிறாரு, அப்புறம் இவருக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக் எதுக்கு, இவரெல்லாம் இனிமேல் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு குரு கேலி. அப்புறம் ஒரு வட இந்தியர்களை வச்செல்லாம் கூட பேசியிருந்தாங்க. அதெல்லாம் அடித்து தூக்கிட்டு இப்போ எனக்கான ஃபேன்ஸ் எனக்கு வந்து கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையிலே ஸ்பீக்கர் கிழிய போதுனாங்க இல்லைங்களா. இன்னும் தியேட்டருக்கெலாம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணுன்ற அளவுக்கு தான் வந்துடுச்சு. இந்த ரசிகர்களுடைய மனநிலை எப்பவுமே ஒரு ஹீரோவுடைய ஒரு மாஸ் ஹீரோடைய முந்தைய படத்தை கம்பேர் பண்ணி அடுத்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. வந்து முந்தைய படம் விடாமுயற்சி, அது திரும்ப நம்ம பேசிட்டோம். ஆனாலும் வந்து இது ஒரு ஃபேன்ஸுக்கான படம் இல்லை, அஜித் ஃபேன்ஸுக்கான படம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ இது அக்மார்க் அஜித் ஃபேன்ஸுக்கான படம், ஏன்னா எடுத்திருக்கவே ஒரு ஃபேன் பாய் அப்படின்போது ரைட்டு ஓகே. அதற்கான ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இந்த ஒரு பாட்டு வந்து செகண்ட் சிங்கிள். சார், பாட்டை கேட்கும்போது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். ஸ்டார்டிங்கில் ஒரு டோன் வருது, நடுவில் ஒரு டோன் வருது, திரும்ப எண்டிங்கில் ஒரு டோன் வருது. இது அஜித் சாரோட மூவி லைஃப்பை வந்து அப்படியே மொத்தமாக ஒன்றா சேர்த்து ஒரு பாட்டாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பாடல் வரி ரொம்ப இதுவாக கேட்கும் பொழுது வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கறது தான் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் இப்படிலாம் வந்து இதை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு. இது உண்மையிலே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி தான் ஆகணும். வந்து நான் திரும்ப சொல்லத்தான், ஒரு அமர்க்களம், ஒரு காதல் மன்னன், ஒரு அட்டகாசம் கூட ஒரு மாதம் வந்துட்டார். அந்த மாதிரியான காதல் மன்னன் டைம், அமர்க்களம் டைம், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஹீரோ மாதிரி தான் இருந்தாப்புல. சாதாரண ஒரு ஹீரோ, குறைவான ஒரு சம்பளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அஜித் மீடியா அப்போது வந்து என்னப்பா இவர் தமிழை வந்து மென்னு துப்புறாரு, சரியாக பேச தெரில, இவருக்கு வந்து நடிக்க தெரில, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் மீறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்ட்டு வந்து ஒரு பெருமிக்கத்தக்க வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து சாதாரணமாக வந்தில்லை. அவ்வளோ காயங்கள், அவ்வளோ வலி, அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ கேலி, அவ்வளோ விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா அது அஜித்துடைய அந்த கடுமையான உழைப்பு தான். அது அந்த ஒன்றான பொருள்வாங்களே ஒன்று உழைப்பாளர்களுக்கான இது, அதுதான் வந்து அதனுடைய ஒரு வெற்றி தான் இப்போ இந்த குட் பேட் அகலியில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம பால் டப்பா வந்து அவரோட ரேப்பில் கடைசியில் வந்து பாடிட்டே போயிட்டு தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வரும்போது நிறுத்திட்டாங்க. அதுக்கு வந்து ஏய் அப்படின்றாரு. அந்த விஷயம்லாம் அவரே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. இல்லை, அது நிறைய இருக்குது அந்த பாட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து என்னை வந்து இதெல்லாம் கூப்பிடாதீங்க, அல்டிமேட்னு கூப்பிடாதீங்க, தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போது சார் இந்த ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு படம் எடுத்தாச்சு, எல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டு வரும்போது நின்று எப்படின்னா அதே ஒரு டோனில் கொடுக்கும்போது அதுதான். இன்னொன்று பார்த்தீங்களா அந்த பாட்டில் என்னது சார், ஒரு நமேஷ் படிப்பார் வந்து அவர் வந்து இந்த மார்க் ஆண்டனிலே அனகோண்டாவை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. இப்போ விஷாலை வச்சு இவருக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது அநேகமாக அஜித் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து எங்க பண்ணலாமா, அவர் ஏதாவது கோச்சிக்கு போறாரு அப்படின்னு. அதில் என்ன சொல்லுவாங்க, என்ஓசி கூட வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அஜித் விஷால் கிட்ட இருந்து இது மாதிரி பண்ண போறாரு, நீங்கள் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு வருது. ஏன்னா அதை வந்து ஒரு ஈஸியாக எடுத்து கூறியிருந்தா விஷால் வந்து போங்க அப்படின்னு. ஏன்னா அதே எவ்வளோ மீம்ஸ் மெட்டீரியலாக மாற்றிருந்தாங்க.
யோகி பாபுலாம் அப்படி பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தானே சார் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவராலதான் இந்த அந்த மீமே பெரிய விஷயமாச்சு. அப்படியே பண்ணும்போது பாத்துக்கிட்டே இருந்து தமக்குன்னு திரும்பிடுவார். என்னடா அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி திரும்பிடுவார். அப்புறம் ஒரு இதுல போய் அதே மாதிரி பண்ணுவாப்ல. ஆனா நீங்க என்னதான் பண்ணிட்டு போங்க, நான் அதை பண்ணிட்டேன் நீங்க இது பண்ணுவாங்க. இந்த சாங்ல வந்து ஒண்ணு இந்த அந்த இடம் வரும்போது தியேட்டர்ல கூட சவுண்ட் வரும் பாருங்க. நீங்க ஒண்ணா ஆமா கத்துவாங்க. பயங்கரமான ஒரு ஃபன் எலமெண்ட்டையே உள்ள ஆட் பண்ணாங்க. அத வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப்பா மாத்திட்டாங்க. இல்ல இதுதான் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு சொல்ல மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு விஷயம். நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆட் பண்றீங்க இல்லைங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த படம் அதனால தான் பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகுது. இந்த படத்துக்கான இடையெல்லாம் கூட ஆதிக்க கூட யாரோ கூட கேட்டிருந்தாங்களா, ஏங்க இவ்வளவு பில்டப் பண்றீங்க, ஹைப் பண்ணுங்க சார். இந்த படம் நான் பில்டப் பண்றேன், ஹைப் பண்றேன்னா எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேல அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்குது. நீங்க பாருங்க. பாட்டுல இந்த பாட்டும் சரி, முன்ன வந்த பாட்டும் சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சரி, ஸ்டார்டிங் ஒரு 1.5 minutes வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்ல வைபா கொண்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த வைபா ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமா ஃபயரா இருக்கும். கொஞ்ச மாதிரி தான் டியூன் பண்ண முடியும். வந்து ஒரு வேல்யூம் எப்படி வைக்க முடியும். வந்து அது மாதிரி ஒரு டியூன் பண்றது தான் வந்து நீங்க அந்த ஓஜி சம்பவம் ஆகட்டும். இப்போ ஓஜி சம்பவம் பார்த்துட்டு கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஏன்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, இந்த பாட்டு வந்து தூக்கிடும் போல இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது இது வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸுக்கான இது. ஒரு தியேட்ரிக்கல் ஒரு சாங்கா இதை பார்க்கும்பொழுது ஒரு ஃபேன்ஸை வந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு சாங்கும் போது எனக்கு வந்து ஒரு அறிமுக பாட்டாக கூட இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு குட் பேட் அக்லி, உண்மையிலேயே வந்து பேடா அல்லது அக்லியை அறிமுகப்படுத்துறாங்கன்னு தெரியல. ஒரு ஜெயில் சீக்வன்ஸில் அப்படி ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்தும் போது இந்த சாங் வந்ததுன்னா தெரிக்க விடுவாங்க. வந்து சார் அந்த ஜெயில் சீக்வன்ஸ்லயே ஒரு ஷாட்ல வந்து இவர் வந்து ஜெயிலரா இருக்காரு, அடுத்த ஷாட்ல வந்து கைதியா இருக்காரு. இது என்ன சார் புரிஞ்சிக்க முடியலையே. அதுதான் வந்து ஆதிக்கே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, வந்து ஒரு மனுஷனுக்குள்ள வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்து குட்டு பேடு அக்லின்னு இருக்குது. வந்து அது எந்த சமயத்தில் வெளிப்படுமோ அந்த சமயத்தில் வெளிப்பட்டு தீரும் அப்படின்னு. வந்து இந்த உலகம் குட்டா இருந்தால் குட்டா இருப்பானுங்க, பேடா இருந்ததுன்னா பேடை தாண்டி அக்லியாவும் மாறிடுவாங்கன்னு ஒரு இது சொல்லியிருந்தாரு. அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அது. ஆனால் முழுக்க முழுக்க அதுவே கதை கிடையாது. வந்து ஏன்னா இது திரும்ப என்னன்னா ஒரு ஃபேன்ஸுக்கான படம். வந்து இது ரொம்ப பக்கா கமர்ஷியலாக இருக்கும், வேற எதுவுமே இருக்காதுன்னு பொழுது வந்து எமோஷனல் வந்து படத்தில் நிறைய இருக்குது. எமோஷனல் நிறைய கனெக்ட் ஆகும், சென்டிமெண்ட் இருக்குது படத்தில். அது கண்டிப்பாக சேர்த்து ஆகணும். நீங்கள் மார்க்காண்டின்லேயே இருக்கும். அது மார்க்காண்டின் ஒரு மாதிரி டார்க் காமெடி மாதிரி போயிட்டே இருந்தாலும் வந்து இந்த 80s விஷயங்கள்லாம் சேர்த்தா கூட ஒரு எமோஷனல் ஒரு சென்டிமெண்ட்டை கரெக்டான இடத்துல வந்து அதை பஞ்ச் பண்ணியிருப்பாப்புல. அது மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வர அந்த ஒரு இடையில விட்டு வர அந்த 10 நாள் லீவ் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபேன்ஸ் பார்த்து கொண்டாடிட்டாலும் ஃபேமிலியோட வரணும் இல்லைங்களா. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமே. சார் மார்க் ஆண்டனி வந்து நிறைய 80s 90s சாங்ஸ் வந்து 2-3 சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க சார். இப்போ வீரதீர சூரன்லேயும் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரியான ஒரு சாங் வந்து ஜிவி பிரகாஷ் சார் யூஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த குட் பேட் அக்லிக்கு என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹைப்பே பயங்கரமாக இருக்குது சார். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காது? எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஏன்னா பில்லா மங்காத்தா சாங்ஸையே அதை டயலாக்கே கொண்டு வந்து இடையில ஒரு முக்கியமான இடங்கள்ல 2 இடங்கள்ல பஞ்ச் மாதிரி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து. நீங்கள் அஜித்தோடு எந்த படத்தை கொண்டு வந்தாலும் மோகன்லால் சொன்ன பதில் மாதிரி தான் வந்து எந்த படம் பிடிக்கணும்னு ஏங்க அஜித்தின் பேரை கேட்டாலே பிடிக்கும், எந்த படம் பிடிக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க மாதிரி அந்த 90s காலகட்டங்களில் குறிப்பாக இந்த மாதிரி காதல் மன்னன், இந்த இது வாலி, அமர்கலம், இந்த டைமில் வந்த நீங்கள் எந்த படத்தை எடுத்து ஒரு பாட்டியோ ஒரு சாங்கியோ ஒரு டயலாக்கையோ ஒரு பஞ்ச் டயலாக்கையோ வச்சிங்கன்னா அது வேற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக அதை ஆதிக் பண்ணியிருப்பார். நாம் கேள்விப்பட்டது இந்த 2 படத்துல இருந்து தான் அப்படின்னு. 2 படம் வேற லெவலில் இருக்கும். அது இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த பழைய படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி சில சீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு உள்ள. வந்து இந்த 2 படத்தோட பேரும் அந்த பாட்டில் இருக்கு சார். பில்லா மங்காத்தா அப்படின்னு சொல்லி 2 இடத்துலயுமே பயங்கரமா எல்லாத்தையும் வந்து ஆமா டிக்கோட அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கிறீங்க பொழுது சார். ஸ்டார்டிங்ல வந்து இந்த வீர விநாயகா சாங் இருக்கும்ல சார், அதுதான் ஸ்டார்டிங்ல வர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மியூசிக் போகுது, அதுக்கப்புறம் அந்த பழைய பாட்டு ஒண்ணு வர்ற மாதிரி ஆசை 100 வகை அந்த சாங் இருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில வந்து அடிச்சு தூக்கு வந்து போட்ட மாதிரி இருக்கு. கடைசி ஒரு 10 செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வேற லெவல்ல இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி தான் வந்து இந்த வீர விநாயகா வெற்றி விநாயகா வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்ல கேட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் தொடங்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜிபி கிட்டே இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் எடுத்து ஒரு சாங்கை வந்து ரெடி பண்ணிவிடுங்க. அதான் முழுசாக அப்படி தெரிய வேணாம். அதுதான் வந்து நீங்கள் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ரஜினி ஆகட்டும், பல முன்னணி ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ இட்டு அடித்த ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணுவாங்க, ரீமேக்கில் நடிப்பாங்க.
என்னன்னா அங்க ஹிட் அடிச்சிச்சுன்னா இங்க வந்து ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு, இல்லைன்னா சூப்பர் ஹிட் ஆயிடும் அப்படின்னு. இப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு சாங் போடும்பொழுது முந்தைய பாடல்கள் எதெல்லாம் வந்து ஒரு பெரிய வைப்பு கொடுத்தா அதெல்லாம் கொஞ்சம் பீட்ல சேருங்க, சேர்த்து அடிங்கன்னு. அதனால தான் அனிருத் ஐயோன்னு கத்துறாருன்னு தெரியல வந்து. சார் கடைசியில் வந்து அவரோட அந்த ஒரு 25 செகண்ட்ஸுக்கு அவர் போட்ட ஸ்டெப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தது சார். அவர் அடிச்சு தூக்கில் எந்த அளவுக்கு வைப் பண்ணியிருந்தாரோ அதை விட இந்த பாட்டில் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து நிறைய பேர் அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பாட்டை வந்து போட்டு காமிச்சு பாடுறா இவருக்கான டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்ற காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு உண்மையிலே. ஆமாம், ஏன்னா அவர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண் மாஸ்டர் தான் அவருக்கு அந்த சாங் கம்போஸ் பண்ணுறது வந்து, அவரும் ஒவ்வொரு இன்டர்வியூவாக சொல்கிறது வந்து இது என்னென்னா நீங்கள் தொடர்ச்சியாக மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே பாருங்கள், இதை ஒவ்வொரு இதுலேயும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அப்டேட்டில் இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு லைம் லைட்டில் ஒரு முன்னணியில் நிற்க முடியுன்ற ஒரு விஷயம் நிறைய நடந்தது. நான் சொல்கிற மாதிரி வந்து உருவகேலி, டயலாக் பேச தெரில, அப்புறம் வந்து சாங் ஆட தெரில, இவருக்கு வந்து சாணி மிதிக்கிறாரு, எத்தனையோ சொன்னாலும் சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு நீங்கள் பாருங்கள் ஒட்டுமொத்த தேட்டரே எழுந்து ஆடும். அது அதிகப்படியாக சொல்ல வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே எந்த அளவுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வைக்கிறீங்களோ அந்த எதிர்மறையான விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, அது வேறு மாதிரி ஆகிடும். அப்படி தான் ஒரு இடத்துல வந்திருக்காரு வந்து அஜித்து. அது சொன்ன மாதிரி இவருக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த பாட்டுக்கு எப்படி ஒரு ஸ்டெப்பு உருவாக்கணுன்றது வந்து கல்யாண் மாஸ்டர் ஒரு கை தேர்ந்த ஒரு நபர் வந்து. அதுவும் அந்த பேக் ட்ராப்பில் எனக்கு ஜவானில் வரும் இல்லைங்களா, ஒரு ஜெயில் இது. ஆமாம், அந்த மாதிரி செட்டு மாதிரி இருக்குது வந்து பார்க்கும்பொழுது. பிகைண்ட் த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வரும்போதே வணக்கம் சொல்கிறாரு, அப்புறம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாப்புல. இதுதான் அங்கே வந்து ஒரு இது டவுன் டு எர்த்துன்னுவாங்கல்ல, அது அஜித்துடைய பெரிய பலம் கூட சொல்லலாம். அது வந்து இந்த பாட்டு ரிலீஸாக இருக்கட்டும், ஓஜி சம்பவம் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை டீசர் ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா இது நம்ம வந்து யாரோட ஃபேனாக வேணா இருக்கலாம், ஆனால் இந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து இருக்குது சார். அது உண்மையாக இருக்குது? கண்டிப்பாக இருக்குது சைமன். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம திரும்ப சொல்கிறத வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வசூலை அடிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. அந்த பெரிய வசூல் அடித்தா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டோம், இது வரைக்கும் எத்தனை படங்கள் ஓடி இருக்குது வந்து? 2 படம் மட்டும்தான் வந்து, ஒரு 65 படம் வந்துருச்சு வந்து. அப்போ என்ன ஆகும் இண்டஸ்ட்ரியோட நிலைமை? ஒரு தேட்டர் வச்சு நடத்துகிறவங்களோட நீங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸ் விட்டுருங்க, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் என்ன ஆகும் வந்து அப்படின்பொழுது இந்த படம் மட்டுமே காப்பாற்றும் அப்படின்பொழுது இண்டஸ்ட்ரியில் இருக்கும் பார்த்துருவோம் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு படம் வந்து ஒரு மாதிரி நேர்மறையான விமர்சனம் வந்து அந்த ஹீரோவுடைய ஒரு படம் ஒரு மாதத்தில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இருக்குன்னா அது என்னதான் அந்த படத்தை பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கு வந்து. சார் பாட்டோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்வாடு கத்தி மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு டிராகன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ரெட் டிராகனுக்கும் இவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்லை இவங்க டீம் பேர் இல்லை கேங் பேர் ரெட் டிராகனாக இருக்குமா? இது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இல்லை இவர் பேரே கூட ரெட் டிராகனாக இருக்கலாம் வந்து. ரெட் டிராகன் அப்படி அது கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தது. டிராகனை விட ரெட் டிராகன் எப்படின்னா வந்து ரொம்ப மூர்க்கத்தனமானது, அதுவே வந்து காப்பாற்றுற குணமும் உள்ளதான். டால்ஃபின் மாதிரி வந்து, டால்ஃபின் மூர்க்க குணம் கிடையாது வந்து, அதுதான் இது பண்ணி ஆதிக் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு குணம் கொண்ட ஒரு நபர் தான், ஒரு ரெட் டிராகன் மாதிரியான ஒரு குணம் கொண்ட ஒரு நபர் தான் அப்படின்போது அவர் எப்படியாப்பட்ட நபராக இருப்பார், ஏன் ரெட் டிராகனாக இருக்கார் அவர் வந்து, அவருடைய குணம் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்க அந்த படத்தோட அந்த கதையோட சொல்லும்போது வேற விதமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பேசுற வரைக்கும் எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்கு இந்த சாங் வந்து? சார் ஒரு 500K தாண்டி போயிட்டு இருக்கு. 1 hourல 500K தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல 1 மில்லியன், 2 மணி நேரத்துல 1 மில்லியன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சண்டே வேற, அதனால கொஞ்சம் இந்த இதுவே வந்து மத்தியானம் விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுதுங்களா? ஈவினிங் 7:30 மணிக்கு ஐபிஎல். ஆமா சார், ஐபிஎல் இருக்கு. ஐபிஎல் இருந்தா கூட சரி, இதை வந்து ஐபிஎல் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எங்க போய் பாக்குறோம்னு தான் தெரியல. யூகேல டிக்கெட் போட்டீங்கன்னா யூகேன்னு இருக்கிறீங்க, ஏங்க அங்கதான் சார் சீக்கிரமா ரிலீஸ் ஆகுது. வாங்க நகரிக்கு போ வந்து அப்படியே, ஆமா ஆளுக்கு ஒரு பைக் எடுங்க, கிளம்பி போயின்னே இருப்போம் வந்து. யூகேக்கு போலான்றீங்க. நகரி வந்து எனக்கு ஏதோ அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி பயங்கரமா இருக்குங்க. அதனால தான் நான் சொல்றேன் வந்து நகரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்குமான ஒரு பார்டர் தான். ஆந்திராவுக்குள்ள இருந்தாலும் வந்து 2 ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க வந்து. ஒரு பக்கம் தெலுங்குல பேசுறாங்க, இன்னொரு பக்கம் தமிழ்ல பேசுறாங்க. இன்னும் பெங்களூர் போனோம்னா வேற விதமா இருக்கும் வந்து. எல்லா லாங்குவேஜும் அங்க இருக்கும். ஆமா சார். அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார்.